வீட்டிற்குள் 3 வயது ஆண் குழந்தையை பூட்டி வைத்து அடித்து துன்புறுத்திய பெண்ணை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் களரம்பட்டியைச் சேர்ந்த கௌசல்யா என்பவர் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு மல்லசமுத்திரம் பகுதியிலிருந்து உறவுக்காரர் ஒருவர் வீட்டிலிருந்து ஆண் குழந்தை ஒன்றை தத்தெடுத்து வளர்த்து வந்தார். ஹரிபிரசாத் என்ற அந்த குழந்தையை கௌசல்யா தினமும் அடித்து துன்புறுத்தி வந்துள்ளார். வழக்கம் போன்று வியாழக்கிழமையன்று வீட்டை பூட்டி வைத்து ஹரிபிரசாத்தை அடித்தபோது அந்த குழந்தை வலியால் துடித்து சத்தம் போட்டுள்ளது. சத்தம் கேட்டு ஓடி வந்த அருகில் வசிப்பவர்கள் இதுகுறித்து குழந்தைகள் நல குழுமத்தினரிடம் புகார் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மற்றும் அதிகாரிகள் குழந்தையை மீட்டனர். அப்போது கௌசல்யா வீட்டை முற்றுகையிட்ட பொதுமக்கள் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளிடம் வலியுறுத்தினர். காலையில 8 மணி இருக்குங்க சார். குழந்தை அழுகிற சத்தம் கேட்டுச்சு. நான் கொஞ்ச நேரம் நின்று பார்த்தேங்க சார். குழந்தைய போட்டு எருக்கு குச்சியில அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. யாருக்குமா அடிக்கிறாங்க, எதுக்குமா அடிக்கிறேன்னு சொல்லி நான் முட்டுக்கு எடுத்து தகாத வார்த்தையில பேசினாங்க. பக்கத்துல மாமி இருக்காங்க, அவங்களை கூட்டிட்டு போய் கேட்டேங்க சார். அப்ப அவங்களே தகாத வார்த்தையில பேசினாங்க. அப்புறமேட்டு சரி எல்லாரும் ரிப்போர்ட் கொடுத்தா வருவாங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்தாங்க சார். காலையில அடிப்பாங்களாங்க சார். காலையில அடிச்சுட்டு ஸ்கூலுக்கு கொண்டு விட்டுட்டு திருப்பி சாயந்தரம் வந்து அடிப்பாங்களாங்க சார். இந்த குழந்தை உடம்பெல்லாம் இப்படி இருக்கு. குழந்தைய ஸ்கூல் விட போறப்ப அடிக்கடி வந்து அழுகிற சத்தம் எல்லாம் கேட்கும். பக்கத்துல எல்லாம் சொல்லுவாங்க ரொம்ப வந்து அந்த குழந்தைய டார்ச்சர் பண்றாங்க, இல்ல பையன் ரொம்ப குறும்பு பண்றான், அதனாலதான் நாங்க வந்து கண்டிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா. என் பையன் நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னாங்க. நாங்க பார்த்தா சரி இதுவே வந்து அந்த குழந்தை வந்து அனுபவிச்சுட்டே இருக்க கூடாதுங்கிறதுக்காக சைல்ட் ஹெல்ப்லைனுக்கு வந்து நாங்க கான்டாக்ட் பண்ணி மீட்கப்பட்ட ஹரிபிரசாத்தின் உடலில் ஆங்காங்கே காயங்கள் இருந்த நிலையில் தன்னுடைய அம்மா அடிப்பதாக பிஞ்சு குரலில் அந்த குழந்தை கூறியது பொதுமக்களிடம் வருத்தத்தை ஏற்படுத்தியது.